ஸ்தோத்திரம் 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 அப்பா. சிங்காசனத்தில் சிப்பவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் அப்பா எங்களை கூட செய்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கும்படியாக தகப்பனே, எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பனே அப்பா நீட்டாமல் இருந்து பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீட்டாமல் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சிங்காசனத்தில் அரசனை சிலுவையில அறைந்த நாள் இந்த நாள். ஒரு சிங்காசனத்துல வீற்றிருந்த அரசனை வந்து சிலுவையில நம்ம அறைஞ்சிருந்த நாள். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூதர்களும் வந்து சைலண்டா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அவர் சிலுவையில அறையும் போது பரலோகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அமைதியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு தூதர்களுக்கும் அவ்வளோ ஒரு கோவம் இருந்துதான். மனுஷங்களை அழிச்சிருக்கோம், மனுஷங்களே இருக்கக்கூடாது, ஒரு நம்மளுடைய ராஜாவை துன்புறுத்துறாங்கன்ட்டு ஒவ்வொருவருக்கும் அவ்வளோ ஒரு கோபம் இருந்தது. ஆனாலும் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவ்வளோ பெரிய பரலோகமும் அமைதியா இருந்துச்சு. என்ன வார்த்தைனா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்ன்ற ஒரு வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவ்வளோ பரலோகமும் வந்து அமைதியா ஆகி இருந்தது. அதே நேரத்துல வந்து இரண்டாவது வார்த்தை ரட்சிக்க என்று சொல்லியிருக்காரு. அந்த நிலையிலும் கூட, சிலுவையில் அறையப்பட்ட நிலையில கூட அவரால் ரட்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையின்படி நம்ம இரண்டாவது வார்த்தையை பார்த்தோம். இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை மூன்றாவது வார்த்தை. மூன்றாவது வார்த்தையாக வந்து இது பராமரிப்பின் வார்த்தையா இருக்கிறது. யோவான் 19:26-27 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற நமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் இருக்கிற சூழ்நிலையை முதலாவது பார்க்கிறோம். கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி கிராஸ். இந்த வார்த்தை வந்து எந்த மாதிரியான சூழ்நிலையில பேசப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் வந்து இயேசு அறையப்பட்ட போது, அடிக்கப்பட்ட போது, இகழப்பட்ட போது, ரத்தம் சிந்தப்பட்ட போது, அவரால் சுவாசிக்க கூட முடியாத சூழ்நிலையில வந்து அவர் வந்து இருக்கிறார். ஏசாயா 53:5 இருக்கிறார். வாசிக்கிறேன். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வேதனையில அவ்வளோ அக்கிரமத்திலையும் மத்தியில அவர் வந்து யாரை கண்ணோக்கி பார்க்கிறாருன்னா, தன் தாயை வந்து அந்த வேதனையில கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த சூழ்நிலையில அவரால் மட்டும்தான் ஆறுதலை கொடுக்க முடியுமா இருக்கிறது. அவர் தாயோட கண்ணீரை வந்து அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். அடுத்தது சிலுவையின் அருகில் நின்றவர்கள். யார் யாரெல்லாம் அந்த சிலுவை அருகில நின்றாங்கன்னா, அங்க வந்து யாருமே இல்லை. அவர் கூட சீஷர்களா இருந்தவங்களும் அவங்க கூட இல்லை. யாரா எங்கேயோ தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டாங்க. அவங்க வந்து அற்புதம், நிறைய பேர் அற்புதத்தை பெற்றவங்களும் அவங்க கூட இல்லை. அற்புதத்தை செஞ்சதை பார்த்தவங்களும் அவங்க கூட இல்லை. அப்படி இருக்கும் போது யாருமே அவங்க கூட இல்லாத சூழ்நிலை இருந்தாங்க. ஆனா அங்க லாஸ்ட்ல இருக்கும் போது தூரத்துல இருந்து பாக்குறாங்க, யோவான்ற ஒரே சீஷர் மட்டும் இருக்கிறாரு. அவர் வந்து அன்பின் சீஷனாக அழைக்கப்படுறாரு. அந்த சீஷனும் மகதலேனா மரியாலும் அவங்களோட சகோதரிகளும் ஒரு 2-3 ஸ்திரீகள் இருக்கிறாங்க அவங்களோட கூட. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த அன்பு, அந்த கடைசியில வந்து அந்த அன்பை காட்டுறது யாருன்னா அந்த யோவானா தான் இருக்கிறார். மற்ற எல்லாருமே வந்து எவ்வளோ அந்த பேதுரு எவ்வளோ தைரியமானவரா இருந்தாலும் மறுதளிச்சு ஒதுங்கி ஓடிட்டாரு. அதே மாதிரி இருக்கிற கூட சிஷ்யர்களும் அதே மாதிரிலாம் செஞ்சாங்க. அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு கஷ்டப்படும் போது யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்களுடைய அன்பு தான் உண்மையான அன்பு நம்மளுக்கு இதனால தெரியுது. சந்தோஷப்படும் போது எல்லாரும் நம்ம கூட சேர்ந்து சந்தோஷப்படலாம். நம்ம வேதனையில் இருக்கும் போது நம்ம யார் ஆறுதல் அளிக்கிறாங்களோ அவங்களோட அன்பு உண்மையான அன்புன்ட்டு நம்மளுக்கு இதுல ரொம்ப தெரியும். அடுத்தது வேதனையிலும் அன்பு, லவ் இன் சஃபரிங். இயேசு தன் வேதனையை மறந்து பிறரின் வேதனையை கவனித்தார். அதாவது அவர் வந்து சிலுவையை சகிச்சு கொண்டாரு, அவர் வந்து துன்பத்தை தாங்கி கொண்டார். ஆனாலும் வந்து அவரோட அன்பை செலுத்துறதுல நிறுத்தலை. அவர் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன கஷ்டமா இருந்தாலே மற்றவங்களை வந்து மறந்துடுறோம். எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நான் என்ன பண்றது, உங்களோட கஷ்டத்தை கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில பேசுவோம். ஆனா அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் வந்து மரணத்திலும் அன்பு காட்டுகிறவராய் வந்து அவர் திகழ்கிறார்.
அடுத்தது பெற்றோருக்கான மரியாதை, ஹானர் டு பேரண்ட்ஸ். அவர் வந்து ஸ்திரீயேன்னு தான் கூப்பிட்டுருக்காரு. ஸ்திரீயே அதுவும் உன் மகன், ஏன் அம்மான்னு அவர் ஒரு வாட்டி கூட கூப்பிட்டது வரைக்கும் 3 வாட்டி வேதத்தில் பேசியிருக்காரு அப்பா அம்மா கூட. ஒரு வாட்டி 12 வயசுல இருக்கும்போது காணாமல் போனப்போ தேடும் போதும் அவர் வந்து அம்மான்னு கூப்பிட்டது கிடையாது. 2வது வாட்டி வந்து அந்த தண்ணீரை ராட்சதமா மாற்றும் போது அந்த இதுலேயும் வந்து ஸ்திரீயன்னு தான் கூப்பிடுவார். ஏன் அம்மான்னு அவர் கூப்பிடலைன்னா ஸ்திரீயேன்ற வார்த்தைக்கு வந்து ஆதியாகமும் 3:15 வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவன் உன் தலையை நசுக்குவார், நீ உன் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென். இப்போ தேவன் வந்து படைக்கும் போதே ஆதான் ஏவாள்னு படைச்சாரு. ஆனா ஏவாள்னு அவர் கூப்பிடல. ஏன்னா ஸ்திரீயே ஸ்திரீன்னு அவர் நிறைய இடத்துல கூப்பிட்டுருப்பாரு. ஏன்னா அந்த ஸ்திரீன்ற வார்த்தைக்கு வந்து மரியாதை மிக்க கனத்துக்குரிய வார்த்தையா இருக்கும். சின்ன குழந்தை, சின்ன பெண்ல இருந்து பெரிய பெண் வரைக்கும் ஒரு கனத்துக்குரிய ஒரு ஸ்திரீன்ற வார்த்தை ஒரு கனத்துக்குரிய வார்த்தையா இருக்கிறது. அதனால அவர் வந்து ஸ்திரீன்னு கூப்பிட்டுருக்காங்க. யாத்திராகமும் 20:12 வாசிங்க. தேவனாகிய யாத்திராகமும் 20:12. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். இப்போ தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயதுன்றது ஒரு கட்டளையில இருக்கு. அந்த கட்டளையை வந்து கர்த்தர் கடைசி வரைக்கும் அவர் காப்பாற்றிருக்காரு. அவ்வளோ சூழ்நிலையிலும் அவர் வந்து இயேசுவாக இருந்தாலும் அந்த கட்டளையை அவர் மீறலை. அவர் நமக்கு வந்து ஒரு முன் மாதிரியா இருக்கிறார் என்பது இதெல்லாம் தெரியப்படுது. தனிப்பட்ட அக்கறை, பர்சனல் கேர் ஆஃப் ஜீசஸ். அது வந்து எப்படின்னா அவருக்கு அவர் வந்து சங்கீதம் 34:18 படி. சங்கீதம் 34:18. ஒருவனுடைய இதயங்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நற்குண ஆவலகை ரசிக்கிறார். ஆமென். உலகத்தரமான தாயா இருந்தாலும் மரியாள் அவங்கள வந்து அவங்களோட கண்ணீரை வந்து அவர் மறைக்கல, அவரை பார்த்துருக்காரு. அதே மாதிரிதான் நம்மளோட சூழ்நிலையில வந்து நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம அழுதுருக்கலாம். நம்ம யாரும் பார்க்காதப்போ நம்ம அழுதுருக்கலாம். ஆனா நம்ம யாரும் பார்க்கல நினைக்க கூடாது. கர்த்தர் நம் கண்ணீரை கண்டிருக்கிறார். வேதனைகளை உணரும் தேவனாக இருக்கிறார். அவர் உணர்கிற தேவன். அவரால் இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். நம்ம என்னெல்லாம் சொன்னாலும் அவரால் கண்டிப்பா ஏற்றுக்க முடியும். ஏன்னா அவரால் அந்த பாடல்ல அனுபவிச்சதுனால அவருக்கு தெரியும். அவருக்கு ஒரு சின்ன வலினா நம்ம வலிக்குதுன்னு சொன்னா மற்றவங்களுக்கு தெரியாது. நம்மளோட வலிக்குதுன்னு ஒரு வார்த்தை மூலமா தெரியும். ஆனா அவர் நம்மளோட வலியை உணர்கிறவராக இருக்கிறார். நம் கண்ணீரை கண்டிருக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது குடும்ப பொறுப்பை நிறைவேற்றும் இயேசு. ரெஸ்பான்சிபிலிட்டி. இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார். குடும்ப பொறுப்பு என்று ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார். சில வந்து சொல்லுவாங்க வேலைன்னு இருக்கிறாங்க, வேலைன்னு இருக்கிறாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தை பார்க்கறதுக்கு பணத்துக்காக ஓடி குடும்பத்தை விட்ட குடும்பமும் நிறைய இருக்கு. அப்பா வந்து ஃபாரின்ல இருந்து பணத்தை மட்டும் அனுப்புறது, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பாசமே இருக்காது. பணம் மட்டும் இருந்து சொகுசான வாழ்க்கை இருக்குமே தவிர ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லவ்லி லைஃப் அப்படி இருக்காது அந்த பிள்ளைங்களுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இராதபடிக்கும் ஒரு குழந்தைங்களை வந்து பார்க்கறதுக்கு சர்வன் கிட்ட விட்டுட்டு போவாங்க. நம்ம ஜுவல்ஸை வந்து பார்த்துக்கோன்னு சர்வன் கிட்ட விட்டுட்டு போறோமா இல்லை, நம்மளோட பத்திரத்தை எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சர்வன் கிட்ட விட்டுட்டு போறோமா இல்லை. ஆனா நம்ம பெற்ற குழந்தைங்க, அதை விட விலை மதிக்க முடியாத குழந்தைங்களை நம்ம ஒரு மனுஷங்களை நம்பி விட்டுட்டு போறோம். இது வந்து கர்த்தர் வந்து எச்சரிக்கிறார். இந்த மாதிரி உங்க குடும்பத்தை நீங்க தான் பார்க்கணும். எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் உங்க குடும்பத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இது 1 தீமோத்தேயு 5:8 இருக்கு. வாசித்து கேட்போம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவன் அவிசுவாசியும் கெட்டவனமாய் இருப்பான். இது வந்து ஒரு மிக கடினமான வசனமா இருக்கு. ஏன்னா குடும்ப பொறுப்பு வந்து தேவனுடைய சித்தம்ன்றத வந்து இதன் மூலமா நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்தது வந்து சிலுவையில் உருவான புதிய குடும்பம். யோசேப்பு வந்து இறந்த பின்பு மரியாதை கவனிக்க இயேசு மாத்திரம்தான் இருந்திருப்பார். ஏன்னா வந்து யூதருடைய மரபுபடி 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் வந்து அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும். அப்படி இருக்கும் போது இயேசுவோடு பிறந்தவர் அவர் ஒருவர் மாத்திரம் இல்லை, யூதா, யோசேப்,
யாக்கோபு போன்ற சகோதர சகோதரிகளும் அவரோடு கூட இருந்தாங்க. இவர் மாத்திரம்தான் கன்னியாஸ்திரியா இருக்கிற மரியாதை இடத்துல இருந்து வந்தவங்க. ஆனா இவருக்கு அப்புறம் வந்து யோசேப்புக்கும் மரியாதைக்கும் வந்து 5-6 சகோதரிகள் இருந்திருக்காங்க. அதுல வந்துட்டு அவங்க இடத்துல ஏன் அவர் வந்து ஒப்பு கொடுத்தார், யோவான் இடத்துல ஒப்பு கொடுத்தார், ஏன் அவங்க கிட்ட அவங்க ஒப்படைக்கிறாங்க அவங்களோட தாயார? ஏன்னா அவங்க வந்து 30 வயசுக்கு கம்மியா இருந்திருக்கலாம். அப்புறம் இல்லாம அவங்க அவிசுவாசிகளா இருந்தது. ஏன்னா இவங்க கூட ஒரு மனம் இல்லாம இருந்திருக்கலாம். அவங்க சொந்த சகோதரர்களாலே அவர் பகிக்கப்பட்டார்னு இருக்கு. அப்படி இருக்கும் போது அந்த ஒரு காரணத்தினால யோவான் இடத்துல கொடுத்திருக்கலாம். மரியாளும் யோவானும் ஒரு புதிய குடும்பமா இருக்காங்க. இப்போ வந்து மத்தேயு 12:50. அவருடைய சித்தத்தை செய்கிற யாவரும் வந்து சகோதரன் சகோதரிகளா இருக்கோம். இப்போ அவருடைய சித்தத்தை செய்யற நாங்களும் வந்து சகோதர சகோதரிகளா இருக்கோம். அதாவது எப்படின்னா, சபை என்பது ஒரு குடும்பம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விசாரிக்கணும், ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொள்ளணும். அப்படிப்பட்டதா இந்த காரியத்தை நம்ம வெளிப்படுகிறது. அடுத்தது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம், ப்ராப்பர்ட்டிக் ஃபுல்ஃபில்மென்ட். இது எப்படின்னா, சிலுவையில் நடந்ததெல்லாம் ஒரு தேவனுடைய திட்டம் என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். லூக்கா 2:34-35. லூக்கா 2:34-35. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாக மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் எழுந்துகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். ஆமென். உன் ஆத்மாவே ஒரு பட்டயம் உருவி போகும் என்று ஒரு தீர்க்கதரிசி, சிமியோன் தீர்க்கதரிசியின் மூலம் அப்பவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட மகன் ஒரு சின்ன அடிப்பட்டாலே நம்ம தாங்க முடியாது, மற்றவங்க அடிச்சாலே தாங்க முடியாது, மற்றவங்க முட்டினாலே நம்ம தாங்க மாட்டோம், ஏதாவது ஒன்று நம்ம செய்வோம். ஆனா அவரோட பையனை அடிக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, அவ்வளோ அவமானப்படுத்துறாங்க. ஆனா அந்த ஒரு தாயால அவங்கள போய் ஒரு ஆறுதல் சொல்லவும் முடியல. அவங்கள பார்த்து அவங்க கஷ்டத்தை அவங்க தொட்டு அந்த காயத்தை தொட கூட அவங்களால முடியாத சூழ்நிலை நின்று ஓரமா நின்று அழுது கொண்டு இருக்கிற அந்த மரியாதையோட அந்த பாடுகளை வந்து தீர்க்கதரிசி மூலமா வந்து அப்பவே சொல்லப்பட்டது நிமித்தமா இது வந்து நிறைவேறிச்சு. அதனால தீர்க்க தரிசனத்தில் நிறைவேற்றமா இருக்கிறது. இறுதி நேர முன்னுரிமைகள், பிரியாரிட்டிஸ் அட் டெத். இறப்பின் நேரத்துல கூட ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாங்க, நம்ம இறக்கும் போது ஒரு மனுஷன் என்ன பண்ணுவோம், பணத்தை யோசிப்பாங்களா இல்லை, வேலையை பத்தி யோசிப்பாங்களா இல்லை, நம்ம கூட இருக்கிற உறவினர்களையோ இல்லை குடும்பத்தாரை தான் நம்ம யோசிப்போம். நம்ம இறந்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு யோசனை தான் இருக்கும். அதே யோசனையில தான் கர்த்தரும் வந்து தன் தாயாரை நினைத்திருக்கிறார். அடுத்தது கீழ்ப்படிதலின் சாட்சி, ஒபீடியன்ஸ் ஆஃப் ஜான். யோவான் 19:27 மாத்திரங்கள் வாசிங்க. பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அந்த நேரமே வந்து சீஷன் கீழ்ப்படிதான். உடனடியா வந்து அந்த யோவான் கீழ்ப்படிந்து அந்த தாயார் வந்து அவரிடமா கொண்டு போகிறான். யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். இப்பொழுது கீழ்ப்படுகிறத வந்து யோவான் இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்மளும் வந்து உயிருள்ள வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். வாசித்தது மாற்றம் இல்லாம நம்ம அதை டெய்லியும் தியானிக்கணும். அதை குறித்து கீழ்ப்படிதல் இருக்கணும். முதலாவது கர்த்தர் எதிர்பார்க்கிறது நம்ம இடத்துல கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டது அது முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது சிலுவை அன்பின் உச்சம், யோவான் 15:13. அன்பின் உச்சத்தை நம்ம காணுகிறோம். ஏன்னா ஒரு பிதாவோட ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வந்து நம்மளுக்காக கொடுத்த அந்த அன்புக்கு ஈடான அன்பு உலகத்துல ஒரு அன்பு கிடையாது. இதன் மூலமா வந்து அவர் வந்து சிலுவையில அவர் வந்து பேசல, ஆனா அவரு நடத்தினது அவரோட அன்பு வெளிப்படுத்து. அவர் அன்பை காட்டினார். அவர் வந்து சொல்லல அவரோட அன்பு இவ்வளோ
லவ் இன் ஆக்ஷன். அடுத்தது முடிவாக இன்று இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த மூன்றாவது வார்த்தை இருக்குல்ல, அது நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நாம் அனைவரிடத்திலும் அன்பு காட்டுகிறோமா? நம்மளே கொஸ்டின் கேட்கலாம். நம்ம அனைவரிடத்திலும் அன்பு காட்டுகிறோமா? நம்ம குடும்பத்தினை நம்ம ஒழுங்கா கவனிக்கிறோமா? ஒழுங்கா கவனிக்கிறோமா? மூன்றாவது கொஸ்டின், நம் சபை குடும்பத்தோட நம்ம ஒண்ணா வாழ்றோமா? ஒரு மனத்தோடு எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம நம்ம ஒழுங்கா வாழ்றோமா? வசனத்திற்கு கீழ்படிக்கிறோமா? இது எல்லாம் வந்து இந்த மூன்றாவது வார்த்தையினாலே நம்மளுக்கு சொல்லப்படுகிறது என்பதை நாம் தியானித்து அறிய வேண்டும். சிலுவை என்பது ஒரு சம்பவம் அல்ல, அது நமக்கு அழைப்பாய் இருக்கிறது. இயேசு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். கொடுக்கப்பட்ட வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். ஒரு வசனத்துக்கு சபையாக இருக்கிறார்.